ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குவான்ட்ஸ் பேஸ் கேம் சீரீஸில் பார்ட்னர்ஷிப் டாபிக் பார்க்க போகிறோம். இப்போது பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாகவே 3 விஷயம் தான் இருக்கும். ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து டைமு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்கான ரேஷியோ வரும். இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று டைமு, தேர்ட் ஒன் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம், இது ரெண்டையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ வரும். ரைட், இப்போது ஒருத்தவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன அமௌண்ட் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இன்வெஸ்ட் 10,000, பி இன்வெஸ்ட் 20,000 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் ப்ரிலிம்ஸ் லெவலில் இது மாதிரி தான் வரும். டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ ஏ வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன், பி வந்து 20,000 இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000, பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 20,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னும் நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை நாள் போகலாம், 3 நாள்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ எத்தனை பேரோ அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் ஒன்று வந்து டைமு. இந்த டைமில் 2 கேட்டகரி வரும். ஒன்று வந்து இயர்ஸ்லேயே டேரெக்டாக வந்துடும். நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 இயர்ஸ், பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 2 இயர்ஸ். அதை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ், அட் த எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ், இல்லை அட் த எண்ட் ஆஃப் 1 இயர் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போது 1 இயர்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் 1 இயர் இருந்திருக்கு, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 1 இயர் இருந்திருக்கு. அப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம இன்ட்டு ஒன் மட்டும் பண்ணால் போதும். சரிங்களா? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் தான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்து தான் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஷேர் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால ப்ராஃபிட் ரேஷியோ பார்க்கணும். இந்த ப்ராஃபிட் ரேஷியோ பார்க்கணும் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையும் எவ்வளோ டைம் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே அப்படிங்கிற அந்த டைமையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு இந்த ரேஷியோ கிடைக்கும். சரிங்களா? ரைட், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே நம்ம டேரெக்டாக ரேஷியோ எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பி வந்து 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஏ வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பி வந்து 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான ரேஷியோ வந்து 1:2. அட் த எண்ட் ஆஃப் 1 இயர் அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே 1 இயர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுவும் 1 மல்டிபிள் பண்ணிப்போம். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 1:1 1, இங்கே 1:2 இருக்கு 2. அப்போ 1:2 அப்படிங்கிறது ப்ராஃபிட் ரேஷியோ. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 இருக்குது, ஒரு 6 மந்த் ஆஃப்டர் ஏ அடிஷனலாக ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஏவோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10,000 இருக்குது. சரிங்களா? அப்போ அடிஷனலாக ஒரு 6 மந்த் ஆஃப்டர் வந்து அவர் ஒரு இன்னும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணாருன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 10,000 இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு தான் இருக்கும். அப்புறம் அடிஷனலாக ஒரு 10,000 ஆட் பண்ணால் ஆல்ரெடி ஒரு 10,000 வச்சிருக்காரு, அதை இன்னும் அடிஷனலாக ஒரு 10,000 ஆட் பண்ணும்போது ஆஃப்டர் 6 மந்த்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20,000 ஆகிடும். சரிங்களா? ஆஃப்டர் 6 மந்த்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 ஆகிடும். இப்போ இந்த டைம் ரேஷியோ இருக்கு இல்லையா, இதுவே நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன கொடுக்குறாங்க, அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்னு கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 இயர்ஸுக்கு எத்தனை மந்த், இந்த டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று இயர்ஸ்லேயே எல்லாத்தையும் போடணும், இல்லை மந்த்லேயே எல்லாத்தையும் போடணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே அட் த எண்ட் ஆஃப் 1 இயர்னு வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதனால ரெண்டையுமே நம்ம இன்ட்டு ஒன் நம்ம பண்ணிட்டோம். இங்கே எண்ட் ஆஃப் 2 இயர் கொடுத்துருக்காங்க, ஆனால் 6 மந்த்தில் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 6 மந்த் இருந்திருக்கு, அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 2 இயர்ஸில் 6 மந்த்தை மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் டைம் என்னவா இருக்குமோ அதுதான் இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இயர்ஸுக்கு 24 மந்த் இருக்கும், 1 இயருக்கு 12 மந்த், அப்போ 2 இயருக்கு 24 மந்த் இருக்கும். அந்த 24 மந்த்தில் 6 மந்த் வந்து அவர் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த 6 மந்த் அந்த டைம் பீரியட் லெஸ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 18 மந்த் இருக்குமா. அப்போ அவர் இந்த இன்க்ரீஸ் பண்ண அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 18 மந்த் இருந்திருக்கும். சரிங்களா? இது வந்து 18 மந்த் இருந்திருக்கும். அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்னு கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த் எடுத்துக்கிறோம், அடுத்து 18 மந்த் எடுத்துக்கிறோம். இதுவே அட் த எண்ட் ஆஃப் 1 இயர்னு கொடுத்தாங்கன்னா 1 இயருக்கு 12 மந்த் தான் இருந்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் 6 மந்த் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா ரிமைனிங் டைம் பார்க்கும்போது டோட்டல் டைமில் அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்கான டைமை மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். டோட்டல் டைம் இப்போ சப்போஸ் 1 இயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா 12 மந்த் இருந்திருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 6 மந்த் ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்கான பீரியடை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 18 இருக்க வேண்டிய இடத்துல இன்டூ 6ன்னு போகணும். ஏன்னா ரிமைனிங் டைம் 12 -
minus 6. அப்போ ரிமைனிங்காக 6 மந்த் தான் இருக்குது. அந்த செகண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 6 மந்த் இருந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல 6ன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ரைட், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல சேஞ்சஸ் ஆகும்போது இனிஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷனலாக ஆட் பண்ணுவாங்க, இல்லை வித்ட்ராவும் பண்ணுவாங்க. இப்போ இந்த 10,000 இருக்கு இல்லையா, ஒரு 6 மந்த் ஆஃப்டர் வந்து அவர் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆஃப்டர் 6 மந்த் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும், இந்த 10,000 into 6 அப்படியே தான் இருக்கும். சரிங்களா, இந்த 10,000 இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அது ஒரு 6 மந்த் ஆஃப்டர் சேஞ்ச் பண்ணுறாரு. அந்த சேஞ்ச் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்காரா, சேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் ஆட் பண்ணியிருக்காரு. இப்போ 10,000 இருக்குது, இது ஒரு 6 மந்த் இருக்குது. பி வந்து 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன். இதுல ஒரு 6 மந்த் ஆஃப்டர் வித்ட்ரா பண்ணாருன்னா என்ன ஆகும், இப்போ ஒரு 5,000 வித்ட்ரா பண்றாருன்னு வைங்களேன். அப்போ ஆல்ரெடி ஒரு 10,000 இருக்குது, இதுல 5,000 வித்ட்ரா பண்ணிட்டாரு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 5,000 இருக்கும். சரிங்களா, அப்போ இதில் 2 விஷயம் பண்ண முடியும். ஒன்று, இனிஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டோட்டல் டைமுக்குமே அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படியே இருந்தால் அது ஒரு கேட்டகரி. இல்லை அப்படின்னா ஏதாவது ஆட் பண்ணலாம், இல்லை வித்ட்ரா பண்ணலாம், இது ஒரு கேட்டகரி. சரிங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் வந்து ஆட் பண்ணுறது, இது வித்ட்ரா பண்ணுறது. அப்போ இதில் 5,000 வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா அந்த 6 மந்த் ஆஃப்டர் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னா அந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் 5,000 லெஸ் ஆகிடும். நமக்கு இங்கே ஏ வந்து இனிஷியலாக 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதில் 5,000 லெஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் 5,000 இருக்கும். இப்போ இங்கே டோட்டலாக 1 இயர் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், டோட்டல் அட் த எண்ட் ஆஃப் 1 இயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா டோட்டலாக இந்த பிஸ்னஸ் வந்து 1 இயர் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதில் ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10,000 6 மந்த் போயிடுச்சா, அப்போ ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருந்திருக்கும், 1 இயருக்கு 12 மந்த். இந்த 1 இயருக்கு 12 மந்த், இதில் ஒரு 6 மந்த் போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 6 மந்த் தான் இருந்திருக்கும். அப்போ இங்கேயும் இன்டூ 6 போடணும். சரிங்களா, இனிஷியல் எந்த சேஞ்சுமே இல்லைனா அதே டோட்டல் டைமுக்கு நம்ம போட்டுரும், அது ஒரு கேட்டகரி. இல்லை இன்க்ரிமெண்ட் ஆச்சு டிக்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க எந்த டைமில் ஆஃப்டரில் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அடுத்து டோட்டல் டைம்லேருந்து இந்த டைமை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் டைமை செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டுரும். இப்போ இது ரெண்டையுமே நம்ம இங்கே ஆட் பண்ணணும், இது ரெண்டையும் இங்கே ஆட் பண்ணணும், ரெண்டுக்கும் இடையில வந்து ப்ளஸ் சிம்பிள் வரும். இப்போது டோட்டலாக 1 இயர் கொடுத்துட்டாங்களா, நம்ம இனிஷியலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இன்ட்டு 1 போட்டோம். ஆனால் இங்கே 1 இயர்னு மென்ஷன் பண்ணிக்காங்க, நம்ம அதை மந்த்தாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோமா, இந்த 1 இயர் இனிஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏக்கு வந்து 6 மந்த் இருந்திருக்கு, ரிமைனிங் டைமாக ஒரு 6 மந்த் இருந்திருக்கு. அப்போது நம்ம இங்கேயும் மந்தில் தான் போடணுமே தவிர்த்து இயர்னு சொல்லி 1ன்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும். சரிங்களா, இயர்னு 1ன்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும். அப்போது என்னதான் வரும் நமக்கு, ஒன்ஸ் மந்த் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே நம்ம மந்த்தில் தான் எழுதுறோம். சரி, இப்போ இங்கே 6 12 மந்த்தா, அப்போ இங்கே இன்டூ 12 போட்டுக்கணும். சரிங்களா, ரைட். இதில் காமனாக நம்ம சால்வ் ஆகுதான்னு பார்த்து ரேஷியோ எடுக்கணும். காமனானா இப்போ ஒரு இதில் சால்வ் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் 3க்குமே சால்வ் ஆகணும். இங்கே 2 இருக்குது, இது 1 இது 1, பியில் 1 இருக்குது. அப்போது நம்ம காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் 3க்குமே டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போது இது 3க்கும் காமன் ஃபேக்டராக 6 வருமா, அப்போ இங்கே 6 சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா 1 இருக்கும், இங்கே 6 சால்வ் ஆயிடுச்சுன்னா 1 இருக்கும், இங்கே 6 சால்வ் ஆயிடுச்சுன்னா 2 இருக்கும். அடுத்தது இங்கே 5,000 இருக்குது, இங்கே 10,000 இருக்குது, இங்கே 20,000 இருக்குது. இது 3மே காமனாக 5,000ஆல் சால்வ் ஆகும். அப்போது இங்கே 5,000 போச்சுன்னா இங்கே 1 வரும், 10,000 சால்வ் ஆச்சுன்னா 2 வரும், 20,000 சால்வ் ஆச்சுன்னா 4ன்னு வரும். சரிங்களா, இப்போ அடுத்து ஃபைனலாக ரேஷியோ என்ன எடுக்கணும்னா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த 6 1ஆ மாறிடுச்சு, இந்த 10,000 2ஆ மாறிடுச்சு. அப்போ 1 into 2 இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். அப்போ 1 into 2 என்ன வரும், இங்கே 2ன்னு வரும். இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே வந்துடணும். இங்கே 5,000 1ஆ மாறிடுச்சு, இந்த 6 1ஆ மாறிடுச்சு. அப்போ 1 into 1 தான் வரும். அப்போ 2 + 1 இதோட ரேஷியோ வந்து 3ன்னு வரும். 2 + 1 3ன்னு வரும். ஏவோட ப்ராஃபிட் ரேஷியோ 3. ரைட், இங்கே பிக்கு 20,000 இருந்தது இல்லையா, அது இப்போ 4ஆ மாறிடுச்சு, இந்த 12 வந்து 2ஆ மாறிடுச்சு. அப்போ 4 into 2 தான் இங்கே ப்ராஃபிட் ரேஷியோ. 4 into 2 வந்து 8. ரைட், இப்போ ஏக்கான ஷேர் வந்து 3, பிக்கான ஷேர் வந்து 8. அப்போ 3:8ன்னு வரும். ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ஏக்கும் பிக்கும் 3:8ன்னு வரும். இப்போ இங்கேருந்து கொஸ்டின் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, இந்த 3 இருக்கு இல்லையா, இப்போ ஏவோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 3,000ன்னு கொடுக்கலாம். ஏவோட ப்ராஃபிட் ஷேர் 3,000, பியோட ப்ராஃபிட் ஷேர் என்ன அப்படின்னு சொல்லி வாட் இஸ் த ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் பின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த 3 தான் 3,000னா 8 எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இல்லை பிக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். பியோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 4,000, பியோட ப்ராஃபிட் ஷேர் 4,000. அப்போ ஏவோட ப்ராஃபிட் ஷேர் என்னன்னு கேட்கலாம். அப்போ 8 தான் 4,000 அப்படின்னா 3 எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். இல்லை பியோட ப்ராஃபிட் ஷேர் கொடுத்துட்டு டோட்டல் ஷேர் கேட்கலாம். சரிங்களா, பியோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 4,000 அப்படின்னா 8 தான் 4,000 எடுத்துருவோம். இப்போ நமக்கு என்ன கேட்பாங்க, டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் சொல்லி கேட்கலாம். அப்போ என்ன வரும்,
8 + 3 ரெண்டையும் ஆட் பண்ணால் 11 வருமா? அந்த 11x தான் டோட்டல் ப்ராஃபிட். சரிங்களா? 11x தான் டோட்டல் ப்ராஃபிட். அப்போ 8 தான் 4000னா 11 எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா அந்த பிஸ்னஸ்க்கான டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை இந்த மெத்தடில் பாருங்க, ஏ கொடுத்துட்டு டோட்டல் ப்ராஃபிட் கேட்கலாம். 3 தான் 3000 கொடுத்தாங்களா? அப்போ ஏவோட ப்ராஃபிட் ஷேர் தான் 3000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ 3 தான் 3000, டோட்டலாக நமக்கு ஷேர் என்ன வருது? 8x + 3x 11x. அப்போ 11 எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் பார்க்கலாம். இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ப்ரிலிம்ஸ்லேயே கவர் ஆகக்கூடிய டாபிக். இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க, டைம் பீரியட் கொடுத்துருவாங்க, அதுக்கான ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இது ப்ராஃபிட்கான வேல்யூ கொடுத்துருவாங்க. ஏக்கான ப்ராஃபிட் கொடுத்துட்டு பி கேட்கலாம், இல்லை டோட்டல் ப்ராஃபிட் கேட்கலாம். பிக்கான வேல்யூ கொடுத்துட்டு ப்ராஃபிட்கான வேல்யூ கொடுத்துட்டு ஏவோட ப்ராஃபிட் வேல்யூ என்ன, இல்லை டோட்டல் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை இந்த ரேஷியோவே கொஸ்டினை கேட்பாங்க. இது ரெண்டு பேருக்கான ப்ராஃபிட் ரேஷியோவே என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இதில் அடுத்த ஒரு கேட்டகரி வரும். அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை டேரெக்டாக கொடுக்காம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு வேரியபிள் பேஸ்டாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ஏக்கு டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. இல்லைனா வேரியபிளும் நம்பர்ஸும் மிக்ஸ் ஆகி வர மாதிரியே கொடுப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. என்னது? எக்ஸ் + 10,000 கொடுக்கலாம். ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ் + 10,000 சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இதே தான் பிக்கும் அதே தான். பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 2x சொல்லி வேரியபிள்ல கொடுக்கலாம். இல்ல 2x + 20,000 இந்த மாதிரி வேரியபிளும் ஒரு நம்பரும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது ஒரு கேட்டகரி. இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு டைம் அந்த மாதிரி கேட்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு டைம் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இன்வெஸ்ட்மெண்ட்டை டேரெக்டாக கொடுத்துருவாங்க. 10,000 20,000 கொடுத்துட்டு டைம் வந்து ஒரு x/y கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து டைமை மல்டிபிள் பண்ணால் தானே ப்ராஃபிட் ரேஷியோ வரும். அப்போ ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஏதாவது 10, 20 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா XYக்கான ரேஷியோ கேட்கலாம். இது டைம் ரேஷியோ. x/y இங்கே என்னது? டைம்கான ரேஷியோ கேட்கலாம். சரிங்களா? இல்லை டேரெக்டாக XYக்கான வேல்யூ ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். XYக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். சரிங்களா? அப்போது இதில் 2 கேட்டகரியாக கொஸ்டின்ஸ் வரும். ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ் லெவலு, அதில் டேரெக்டாக வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டு ப்ராஃபிட் ரேஷியோ கேட்கலாம். இல்லை ஏதாவது ஒன்றுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு அந்த ரிமைனிங் உள்ள இன்னொரு பர்சனோட ப்ராஃபிட்டோ இல்லை டோட்டல் ப்ராஃபிட்டோ கேட்கலாம். இல்லை டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டு கூட இண்டிவிஜுவலாக ஏக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும், பிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லி இது ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்பாங்க. மெயின்ஸ் லெவலில் பொறுத்தளவு இந்த மாதிரி வேரியபிள் பேஸ்டாக கொடுத்துருவாங்க. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்ல வேரியபிள் பேஸ்ட் கொடுத்துருவாங்க, இல்லை டைம்ல வேரியபிள் பேஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே வேரியபிள் கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ அவங்களே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ப்ராஃபிட் ரேஷியோ அவங்களே கொடுத்துருவாங்க. இது எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஒன்று டோட்டல் ப்ராஃபிட் 30,000, அதில் ஏவோட ப்ராஃபிட் வந்து 10,000 அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? டேரெக்டாக ப்ராஃபிட் ரேஷியோ கொடுக்காம டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டு ஏவோட ப்ராஃபிட் எவ்வளோ, இல்லை பியோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் 30,000, ஏவோட ப்ராஃபிட் 10,000. அப்போ பியோட ரிமைனிங் ப்ராஃபிட் என்ன வரும்? 20,000 வருமா? இதெல்லாம் நம்ம ரஃபாக எடுத்துக்கிற வேல்யூ. சரிங்களா? ரஃபாக எடுத்துக்கிற வேல்யூ தான். அப்போ என்ன ரேஷியோ வரும்? 10,000 20,000 1:2 ப்ராஃபிட் ரேஷியோ வரும். சரிங்களா? அப்போ இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கொடுக்காம டோட்டலாக வர ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு அதில் ஒரு பர்சனுக்கான ப்ராஃபிட் ஷேர் இவ்வளோன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் 30,000, ஏவோட ப்ராஃபிட் 10,000 அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற ப்ராஃபிட் பிக்கு தானே போகும். ஏன்னா டோட்டலாக 2% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒருத்தரோட ப்ராஃபிட் தெரிஞ்சிச்சுன்னா இன்னொருத்தரோட ப்ராஃபிட் என்ன தான் வரும்? அந்த ரிமைனிங் வேல்யூ தான் வரும். அப்போ 30,000ல் 10,000 போயிடுச்சுன்னா 20,000 வரும். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவாங்க. 30,000 டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டு பியோட ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. இப்போ இதை மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் நம்ம ப்ராஃபிட் ஷேர் ஃபைண்ட் பண்ணலாம். ஏன்னா டோட்டல் ப்ராஃபிட் 30,000, பிக்கு 20,000 அப்படின்னா அந்த ரிமைனிங் 10,000 ஏவோட ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். சரிங்களா? அப்பயும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1:2 வரும். ஸோ டேரெக்டாக ப்ராஃபிட் ரேஷியோ கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. சரிங்களா? இது எப்போ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இல்லை டைம்லேயும் வேரியபிள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுறது கஷ்டம். அப்போது இந்த இடத்துல ப்ராஃபிட் ரேஷியோ டேரெக்டாக கொடுப்பாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ப்ராஃபிட் கொடுத்துட்டு இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்களுக்கான ப்ராஃபிட் ஷேர் கொடுத்துருவாங்க. டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டு யாராவது ஒருத்தங்களுக்கு ப்ராஃபிட் ஷேர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ எடுக்கிற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விமல் அண்ட் அமல் started the business with the investment of rupees 3,000 and rupees 4,000 respectively. After some months, Dia entered into a partnership with the investment of rupees 3,000. At the end of the year, Vimal's share is 40% of the total profit of the business. After how many months did Dia invest her amount in கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்க, ஃபர்ஸ்ட் விமல் அமல் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. விமலோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3,000, அமலோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4,000.
அடுத்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் சம் மந்த்ஸ் டியா என்டர் ஆகிறாங்க கொடுத்துருக்காங்களா, டியா என்டர் இன்டு தி பார்ட்னர்ஷிப் வித் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹3,000. அப்போ ஆஃப்டர் சம் மந்த்ல டியா என்டர் ஆகுறாங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு 3,000 கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது அட் த எண்ட் ஆஃப் இயர்னு கொடுத்துருக்காங்களா, இந்த அட் த எண்ட் ஆஃப் இயர்ங்கிறது தான் டோட்டல் டைம்கான வேர்ட்ஸ். சரிங்களா, டோட்டல் டைம்கான வேர்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் இயர்னா டோட்டலாக அந்த பிஸ்னஸ் நடந்த டைம் வந்து 1 இயர் நடந்திருக்குது. ரைட்டுங்களா. அடுத்து வந்து விமல் ஷேர் இஸ் 40% ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 பேர் இருக்கிறாங்க, இந்த 3 பேரும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு டோட்டல் ப்ராஃபிட் வந்திருக்கு அந்த பிஸ்னஸில். இதில் விமலோட ஷேர் மட்டும் எவ்வளவு 40%, விமலோட ஷேர் மட்டும் 40%. அப்போ ரிமைனிங் அமல் அண்ட் டியா 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு, டோட்டல் ப்ராஃபிட்ல 60% இருக்கு. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் 100% அப்படின்னா அதுல விமலுக்கு 40% போயிருது, ரிமைனிங் 60% அமல் அண்ட் டியாக்கு போயிருது. ரைட்டா. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ் டிட் டியா இன்வெஸ்ட் ஹர் அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போ எவ்வளவு மாசம் கழிச்சு டியா வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, இந்த என்டர் ஆகுறாங்க இல்லையா ஆஃப்டர் சம் மந்த், இந்த சம் மந்த்துக்கான வேல்யூ தான் கேட்குறாங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் விமல், அமல், டியா அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்கிறாங்களா. இதில் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் 3,000 4,000 போடுறாங்க, அடுத்த டியா உள்ள வந்து 3,000 போடுறாங்க. அப்போ அவங்க இனிஷியலாக இருந்த எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோ அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கு, எந்த அமௌண்ட்டும் இன்க்ரிமெண்ட்டும் ஆகலை, வித்ட்ராவும் பண்ணலை. சரிங்களா. அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியலாக பண்ணது அப்படியே இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக இங்கே பார்த்து என்ன ரேஷியோவோ அந்த ரேஷியோ எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இப்போ இந்த 3,000 இருக்குது, அவங்க ஏதாவது அடிஷனல் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த சம்மு போட்டுட்டு அடிஷனல் ஆட் பண்ணுற வேல்யூ போடணும். இல்லை அடிஷனல் ஏதாவது வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இதுக்கான அந்த டைம் பீரியட் போட்டு ரிமைனிங் வித்ட்ரா பண்ணது போக ரிமைனிங் எவ்வளோ இருக்குமோ அடுத்த ஃபேஸில் எழுதணும். அப்போ அப்படி எழுதும்போது நமக்கு டேரெக்டாக அந்த ரேஷியோ போடுறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த 3,000 4,000 அண்ட் 3,000 இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும், அந்த எண்ட் ஆஃப் த டைம் வரைக்குமே என்ன தான் இருக்குது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. அப்போ இது டேரெக்டாக நம்ம ரேஷியோவாகவே எடுக்க முடிஞ்சால் எடுத்துடணும். இப்போ 3,000 இருக்குது, 4,000 இருக்குது, இங்கே ஒரு 3,000 இருக்குது, இது 3,000 கேன்சல் ஆகும். அப்போ அந்த 3 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க 3, இவங்க 4, இவங்க 3. இப்போ இந்த டியாக்கு ஒரு லைன் கொடுத்தாங்களா ஆஃப்டர் சம் மந்த்ஸ்னு, அப்போ இங்கே -X சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் டோட்டல் டைம்ல இருந்து அந்த -Xக்கான வேல்யூவை மைனஸ் பண்ணா தான் இவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வரும். ஓகேவா. இப்போ இவங்க 2 பேருக்கும் டைம் பீரியட்ல எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போ இவங்க இந்த பிசினஸ் எவ்வளோ டைம் நடந்ததோ அந்த டோட்டல் டைம் பீரியடும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சிருந்திருக்காங்கன்னு அர்த்தம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக எவ்வளோ டைம் நடந்திருக்கு, 1 இயர் நடந்திருக்கு. அப்போ 1 இயர்னா இங்கே ×1 போட்டலாமான்னா அப்படி போட்டால் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே டியாவோட டிஏ என்டர் ஆகிற டைம் இருக்கு இல்லையா, அது மந்த்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஆஃப்டர் சம் மந்த் மென்ஷன் பண்ணிருக்காங்களா. இப்போ 1 இயர் டோட்டல் டைம், அதில் இப்போ சப்போஸ் இவங்க வந்து ஒரு 5 மந்த் ஆஃப்டர் வந்திருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ இவங்களுக்கான டைம் என்ன போடுவோம், அந்த 1 இயருக்கான 12 மந்த் இருக்குது, 5 மந்த் அவங்க இல்லவே இல்லை பிஸ்னஸில், அப்போ அந்த 5 மந்த் ரெடியூஸ் பண்ணிடுமா, 7 மந்த் தான் இருந்திருக்காங்க. அப்போ இங்கே என்ன வேல்யூ வரும், 7ன்னு போடுவோம். அப்போ அந்த 7ங்கிறது மந்த்தில் வந்துருச்சா, அப்போ நம்ம இங்கே 1 இங்கே 1 அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், 12ன்னு இதையும் மந்தில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே 12 போடணும், இங்கேயும் 12 போடணும். சரிங்களா. அப்போ இங்கே 12ன்னு வரும், இங்கேயும் 12ன்னு வரும். இப்போ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் நமக்கு ஆக்சுவலாக தெரியாததுனால டோட்டல் டைம் எவ்வளவு 12 மந்த்து, எவ்வளோ மந்த் ஆஃப்டராக வந்திருக்காங்க அந்த மந்த்தை இங்கே மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. -Xன்னு போட்டாச்சு. அப்போ இவங்களோட டைம் 12, இவங்களோட டைமு 12, இவங்க 12 - X. இதில் ஏதாவது காமனாக கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இங்கே 12 இருக்கு, இங்கே 12 இருக்கு, அங்கே 12 - X இருக்கு, அது ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு தெரியாது, அப்போ நம்ம அதை எடுக்க முடியாது. இங்கே 3 இருக்கா, அப்போ இந்த 3ஆல இது 2 நம்பரும் சால்வ் ஆகுமான்னு பார்க்கணும். சால்வ் ஆச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிடணும். இங்கே 12 இருக்கு, அங்கே 3 இருக்கு, அப்போ 12 3ஆல சால்வ் ஆகும். அப்போ இந்த 3ஐ கேன்சல் பண்ணிட்டு இங்கே 1 வந்துடும், இந்த 12 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே 4 வந்துடும், இந்த 12 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே 4 வந்துடும். சரிங்களா. எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் தான் ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்துருக்கோம். அப்போ இந்த 3 × 4 இங்கே என்ன வரும், 12ன்னு வரும். சரியா. அடுத்து இங்கே 4 × 4 என்ன வரும், 16ன்னு வரும். அடுத்து டியாக்கு என்ன வரும், டியாக்கு இங்கே 1 இருக்குதா, இங்கே 1 இருக்குது. அப்போ 1 × 12 -1 × X, இந்த 12 - Xங்கிறது அப்படியே வந்துடும். சரிங்களா. அப்போ 3 பேருக்கான ப்ராஃபிட் ரேஷியோ என்ன, 12:16:12 - X, 12:16:12 - X. இது 3 பேருக்கான ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போ நமக்கு இந்த எக்ஸுக்கான வேல்யூ தானே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸுக்கான வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக தான் அடுத்து ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க. என்னது, இதில் இந்த விமல் இருக்கார் இல்லையா, இந்த விமலோட ஷேர் வந்து 40%, அப்போ ரிமைனிங் 2 பேரோட ஷேர் வந்து 60% டோட்டலில். அப்போது இவருக்கு மட்டும் எவ்வளோ வந்துடும், 40% ப்ராஃபிட் ஷேர் வந்துடும் டோட்டலில். அப்போ இவங்க 2 பேருக்கு சேர்த்து எவ்வளோ வந்துடும், 60% வந்துடுமா.
அப்போ இங்க 40 அங்க 60 என்ன வரும் 2:3 வருமா 2:3 வரும் சரிங்களா 2:3 வரும் ரைட். இப்போ இங்க என்ன இருக்கு 12 அப்படியே இருக்கா 12 இந்த 12க்கு நேரம் என்ன இருக்கு 2 இருக்கு. அப்போ டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா அந்த 3க்கு நேரம் என்ன பண்ணணும் இந்த ரெண்டு பேருக்குமே சேர்த்து தானே 60%. அப்போ ரெண்டு பேரோட ஷேரையும் ஆட் பண்ணணும். 16 + 12 என்ன வரும் 28 மைனஸ் எக்ஸ்னு வரும் சரிங்களா 28 மைனஸ் எக்ஸ்னு வரும். இப்போ இங்கே 2 இருக்கு இங்கே 12 இருக்கு சால்வ் ஆகிடுமா 6ன்னு வரும் சரிங்களா 6ன்னு வரும். 3 × 6 என்ன வரும் 3 × 6 வந்து 18 வருமா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் 3 × 6 18 வரும் ஈக்குவல் டு இங்கே 1 இருக்குதா 1 × 28 மைனஸ் 1 × x என்ன வரும் 28 மைனஸ் எக்ஸ்னு வரும். இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் அங்கே போனால் ப்ளஸ் எக்ஸ்னு ஆகிடும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 18 இங்கே வந்தால் மைனஸ் 18 ஆகிடுமா 28 மைனஸ் 18. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 10 எக்ஸோட வேல்யூ 10 ரைட். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ் தியா இன்வெஸ்ட் ஹர் அமௌண்ட்னு கேட்டிருக்காங்களா ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ் அவங்க உள்ள வந்தாங்கல்ல இன்வெஸ்ட் பண்ண அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் சரிங்களா எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ தான் இங்கே ஆன்சராக வரும். எக்ஸோட வேல்யூ என்ன ஆன்சராக வந்துச்சு 10ன்னு வந்திருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது 10 months. சப்போஸ் டியா எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அதுக்கு 2 months வரும். ஏன்னா டியா இன்வெஸ்ட் பண்ண டைம் கேட்டாங்க அப்படின்னா டோட்டல் டைம் 12 month அதில் 10 month அவங்க இல்லவே இல்லை. அப்போ அதில் 10 month மைனஸ் பண்ணிட்டா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ டைம் தான் இருந்திருக்கும் 2 month தான் இருந்திருக்கும் சரிங்களா. இப்போ இந்த கொஸ்டின்ல அவங்க எவ்வளோ மந்த் ஆஃப்டர் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டதுனால நம்ம 10 month போட்டோம். சம்டைம்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ டைம் இருந்தது அப்படின்னா அதுக்கு 2 months போடணும் ரைட்டா. அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Virat and Anushka together started a business with the initial investment of rupees 8,000 and rupees 16,000 respectively. And the time period of investment for Virat and Anushka in the ratio of 4:3. If the profit of Virat is rupees 4,000, then find the profit of Anushka. இது என்ன கொடுத்துருக்காங்க விராட் அண்ட் அனுஷ்கான் ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது டைம்க்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ராஃபிட் ஒருத்தரோட ப்ராஃபிட் கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களோட ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க ரைட். இப்போ விராட் அண்ட் அனுஷ்கா ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த சேஞ்சஸுமே ஆகலை சரிங்களா. இன்னும் 8,000 தான் ஃபுல் டைம் இருந்திருக்கு இங்கே 16,000 தான் ஃபுல் டைம் இருந்திருக்கு. அப்போ இது டேரெக்டாக ரேஷியோவாகவே எடுத்துக்கலாம். 8,000 16,000 என்ன வரும் 1:2 வருமா 1:2. அடுத்து டைம் பீரியடுக்கான ரேஷியோவே கொடுத்துட்டாங்க. அதை டேரெக்டாக இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 4 செகண்ட் பர்சனுக்கு 3 சரிங்களா. இப்போ ப்ராஃபிட் ரேஷியோ எடுத்தாச்சு டைம் ரேஷியோ எடுத்தாச்சு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எடுத்தாச்சு டைம் ரேஷியோ எடுத்தாச்சு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ வந்துடும். இப்போ இங்கே காமனான நம்பர்ஸ் எதுவும் சால்வ் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே 2 இருக்குது இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்துடும் 2ன்னு வந்துடும். அப்போது 1 × 2 2. அடுத்தது இங்கே 1 தான் இருக்கும் 1 × 3 3. அப்போ 2:3ங்கிறது உங்களுக்கான ப்ராஃபிட் ரேஷியோ. இதில் விராட்க்கு என்ன கொடுத்துருக்காங்க 4,000 வந்து அவரோட ப்ராஃபிட் ஷேர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவருக்கு ப்ராஃபிட் ரேஷியோ என்ன 2. அப்போ இந்த 2 தான் எவ்வளவு 4,000. நமக்கு அனுஷ்காவோட ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ 3 எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணுமா. அப்போ 2 தான் 4,000 அப்படின்னா 3 என்ன வரும் சால்வ் ஆச்சுன்னா இங்கே 2,000 வரும். 3 × 2,000 என்னது 6,000. அப்போது அனுஷ்காவோட ப்ராஃபிட் எவ்வளவு 6,000 தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A started the business with the investment of rupees 6,000. After 4 months, B joined him with the investment is 25% more than the initial investment of A. At the end of year, A received rupees 2,700 as profit share out of the total profit. Then find the profit share of B. இதில் என்ன கொடுத்துருக்காங்க A ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் 6,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 4 months ஆஃப்டர் பி அதில் வந்து ஜாயின் ஆகிறாரு. பியோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட 25% எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அடுத்து எண்ட் ஆஃப் 1 yearனு கொடுத்துருக்காங்களா. அப்போ எண்ட் ஆஃப் 1 yearனா 1 year பிஸ்னஸ் நடந்திருக்கு. ஏ எந்த சேஞ்சுமே பண்ணல. அப்போ ஏ வந்து ஃபுல்லாக அந்த 1 yearமே இருந்திருக்காரு. பி வந்து 4 months ஆஃப்டர் தானே வந்திருக்காரு. அப்போ 1 yearக்கு 12 month அதில் 4 month அவர் அந்த பிஸ்னஸ்லேயே இல்லை. அப்போ 8 month தான் இருந்திருக்காரு சரிங்களா. பியோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் என்னது 8 month. அப்போது பிக்கு மந்த் வந்துருச்சுன்னா நம்ம ஏக்கும் மந்த்தாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ ஏ 1 year ஃபுல்லாக இருந்திருந்தாருன்னா 12 month இருந்திருக்காருன்னு எடுத்துக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு ஏ பிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. இங்கே இந்த 6,000 கொடுத்துருக்காங்க. இங்கே 25% எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே ஆகலை. அப்போ அவங்க இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் தான் எண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வரைக்கும் இருக்குது. அப்போ இவருக்கு 6,000 இருந்திருக்கும். அதோட 25% அதிகமாக இவருக்கு பிக்கு வந்து இருந்திருக்கும். அப்போ இங்கே டேரெக்டாக நம்ம ரேஷியோ எடுத்துடலாம். ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 100% எடுத்தோம் அப்படின்னா பியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்கும் 125% இருக்குமா.
ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் 100%, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 125% வரும். இதை 25 சால்வ் பண்ணால் இங்கே 4 இங்கே 5ன்னு வருமா, 4:5ன்னு வரும். அப்போ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் 4x, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 5x நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம். அடுத்தது டைம் பீரியடு. ஏ வந்து 1 year ஃபுல்லாக இருந்திருக்காங்க, அதை நம்ம 12 months கன்சிடர் பண்ணோமா. ஏ வந்து 12 months இருந்திருக்காங்க, பி வந்து 4 months ஆஃப்டர் தான் வந்திருக்காங்க. அப்போ அந்த ரிமைனிங் டைம் 8 months தான் இருந்திருக்காங்க. சரியா? அப்போ இவங்களுக்கான டைம் ரேஷியோ என்ன, 12:8. அதை சிம்பிளிஃபை பண்ணால் இது ரெண்டுமே 4 சால்வ் ஆகும். அப்போ 3:2ன்னு வருமா. ஏ அண்ட் பியோட டைம் ரேஷியோ என்னது, 3:2. அதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏவோட டைம் 3, பியோட டைம் வந்து 2 அப்படின்னு. அப்போ இங்கே ப்ராஃபிட் ரேஷியோ என்ன வருது, 3 × 4 12 வருமா, 2 × 5 10ன்னு வரும். அப்போ 12:10ன்னு வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், 2ஆல் சால்வ் ஆகும், 6:5ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஏவோட ப்ராஃபிட் ரேஷியோ 6, பியோட ப்ராஃபிட் ரேஷியோ 5. இப்போ என்ன கேட்குறாங்க, ஏ ரிசீவ்டு ₹2,700 as ப்ராஃபிட் ஷேர் அவுட் ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட், தென் ஃபைண்ட் தி ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் பின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே சொன்னதான், யாராவது ஒருத்தவங்களோட ப்ராஃபிட் ஷேரை கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களோட கேட்பாங்க, இல்லை டோட்டல் ப்ராஃபிட் கேட்பாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த ரிமைனிங் வேல்யூஸில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இப்போ நமக்கு இந்த 6x இருக்கு இல்லையா, அந்த 6xக்கான வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 6xங்கிறது 2700ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 5xோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ 6 தான் 2700 அப்படின்னா 5 எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ 6ஆல் சால்வ் ஆச்சுன்னா 4க்கு 24 வருமா, அப்போ ரிமைனிங் 3 இருக்கும். இப்போ 30, 5க்கு 30 வந்துடும், இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன, 450. நம்ம 5xோட வேல்யூ பார்க்குறோம், 2250ன்னு சொல்லி வரும். ஏன்னா இங்கே 400 + 15 எடுத்தீங்கன்னா 5 × 400 2000 வந்துடும், 5 × 50 250. அப்போ 2000 + 250 2250ன்னு வந்துடும். அப்போ பியோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு, 2250, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது நம்ம 4th கொஸ்டின் பார்க்கலாம். Nisha, Manisha and Ovia started the business with the investment in the ratio of 1/3, 4/5, 5/6 respectively. After 6 months, Manisha left the business. At the end of the year, the total profit of the business is ₹14,100. Find the profit of Nisha ன்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நிஷா, மனிஷா அண்ட் ஓவியா. சரியா? இவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களா, 1/3, 4/5, 5/6. அப்போ 1/3, 4/5, 5/6. இதை நம்ம ஹோல் நம்பர் ரேஷியோவை மாற்றணும் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3, 5, 6ன்னு இருக்கா, இதோட எல்சிஎம் வந்து 13 வரும். சரிங்களா? 3, 5, 6 இருக்குது, இதோட எல்சிஎம் 13 வரும். அப்போ நியூமரேட்டரில் 30 நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? இங்கே 3 இருக்கா, அப்போ 3ல் 30ல் எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். 10 3s இருக்குது, அதை இந்த நியூமரேட்டர் வேல்யூட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ 1 10 3s இருக்குது, 1 × 10 இங்கே 10ன்னு வரும். சரிங்களா? அப்புறம் இந்த வேல்யூ பாருங்க, 5 30ல் எவ்வளோ 5 இருக்கு, 6 5s இருக்கு. அந்த 6 நியூமரேட்டர் வேல்யூட மல்டிப்ளை பண்ணணும். 4 × 6 என்ன வரும், 24. அடுத்தது இந்த 30ல் எத்தனை 6 இருக்குன்னு பார்க்கணும். 5 6 இருக்கு, அந்த 5 நியூமரேட்டர் வேல்யூ அங்கேயும் 5 தான் இருக்கு, அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 × 5 25. அப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன, 10:24:25. இப்போ இது 3க்கும் காமன் நம்பரா எதுவுமே டிவைட் ஆகாது, அதனால இந்த 10:24:25 அப்படியே போட்டுரும். ஏதாவது நம்பர் காமனாக டிவைட் ஆச்சு அப்படின்னா அதில் சால்வ் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்மை நம்ம அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவை போட்டுக்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னது, 10:24:25. 3% ஆர்டர் மட்டும் பார்த்துக்கலாம். நிஷா, மனிஷா அண்ட் ஓவியா. நிஷா, மனிஷா அண்ட் ஓவியா. ரைட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ பார்த்தாச்சு. அடுத்து டைமுக்கு பாருங்க. டைம் டோட்டல் டைம் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, அட் தி எண்ட் ஆஃப் இயர்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ 1 இயர்ங்கிறது டோட்டலாக இருக்கிற டைம். இதில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 6 months மனிஷா லெஃப்ட்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ மனிஷா இதில் டோட்டலாக எவ்வளோ டைம் தான் இருந்திருக்காங்கன்னா 6 months தான் இருந்திருக்காங்க. டோட்டலாக இந்த பிஸ்னஸ் வந்து 1 year நடந்திருக்கு, ஆனால் மனிஷா 6 months தான் இருந்திருக்காங்க. அப்போ மனிஷாவோட டோட்டல் டைம் என்ன, 6 months. ரிமைனிங் 2% ஃபுல் டைம் இருந்திருக்காங்க, அப்போ 1 year இருந்திருக்காங்க. அப்போ × 1 போடாமல் அதை மந்தில் கன்வெர்ட் பண்ணி போடணும். அப்போ ×12 × 12 போடணும். ரைட். இதில் காமனாக ஏதாவது டிவைட் ஆக தான் பார்க்கணும். இங்கே 12 6 12ன்னு இருக்குது, காமனாக 6ஆல் சால்வ் ஆகிடும். அப்போ இங்கே ×1 வந்துடும், இங்கே 2, இங்கே 2ன்னு வந்துடும். ரைட். இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 24 இருக்குதா, இது காமனாக 2ஆல் சால்வ் ஆகிடும். அப்போ இந்த 2 1ன்னு ஆகிடும், இந்த 2 1ன்னு ஆகிடும், இந்த 24 12ன்னு ஆகிடும். சரிங்களா? அப்போ ஃபைனலாக ப்ராஃபிட் ரேஷியோ என்ன வருது, 10:12:25 வருதா. 10:12
12:25 வருது. ரைட், அடுத்தது பார்க்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, the total profit of the business is 14,100, find the profit share of நிஷான்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ டோட்டல் ப்ராஃபிட் கேட்டுட்டு இந்த 3 பேரில் ஒருத்தவங்களோட ஷேர் கேட்குறாங்க. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு, இதை ஆட் பண்ணணும், இது 3ஐயும் ஆட் பண்ணணும். 10 + 12 + 25 என்ன வரும், இது 2ஐயும் ஆட் பண்ணால் 22, இங்கே 25 இருக்கா, 47 வரும். அப்போது 47க்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதுதான் என்னது 14,100. இப்போ நம்ம கேட்குறது நிஷாவோட ப்ராஃபிட் தானே கேட்குறாங்க. நிஷாவோட ப்ராஃபிட் என்ன இருக்குது, 10 இருக்குது. அப்போ 10 எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். 10 எவ்வளோன்னு பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு 47 இருக்குது, இங்கே 141 இருக்கா. இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் அது வந்துடும். ஏன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணால் இதுக்கு 120 வரும். 40க்கு 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 21 வந்துடும். அப்போ 120 + 21 141 வந்துருமா. அப்போ இங்கே 3, இந்த 2 0 அப்படியே மேலே போட்டுரும். அப்போது ஒரு எக்ஸோட வேல்யூ 300ன்னு வந்துருக்கு. நமக்கு 10x வேல்யூ தெரியணும். அப்போ அதை 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், என்ன வரும், 3000 வரும். அப்போ நிஷாவோட ப்ராஃபிட் எவ்வளவு, 3000. 4th ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது 5th கொஸ்டின். இந்த 5th கொஸ்டினை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கங்க, ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குவான்ட்ஸ் பேஸ் கேம் சீரீஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம இதே சீரீஸில் இதுக்கு முன்னாடி சில டாபிக்ஸ்க்கு வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்து அதில் உள்ள சம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.